ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கே வந்து கொய்யா பழம் அறுக்கலான்னு வந்தாங்க. ஓகேங்களா, நம்ம கொய்யா தோட்டத்தில் இருக்க சாத்துக்குடி பார்த்திங்கன்னா எப்படி காய் வச்சுருக்கு பாருங்களேன். நல்லா ஃபுல்லாக இந்த முறை வச்சுருக்குங்க காய். நான் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, இது 1-2 இருக்குன்னு பார்த்தேன். நல்லா வந்து கொத்து கொத்தாக வச்சுருக்கு. லெமன் மாதிரி தான் வைக்குதுங்க பாருங்களேன். ஒரே கொத்தில் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 நின்னா கூட போதும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நல்லா அருமையாக இருக்குது. லாஸ்ட் டைம் எடுக்கும்போது இந்த இலைலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா வெளுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இலைலாம். நம்ம பூவாக வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெளுத்த மாதிரி இருந்துச்சு. இல்லை ஒருவேளை அப்படி தான் வைக்குமோ என்னன்னு தெரியல. நல்லா வச்சுருக்கு, பரவாயில்ல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிளையில் பூ இருந்தது பாருங்கள். நைட் வந்து லைட்டாக தாங்க மழை வந்தது, ஹெவியான ரெயின்ஃபால் இல்லை, அதிகமாக வரலைங்க பாருங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே காய்ச்சுது. ஆனால் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரீசன் வந்து எனக்கே தெரியும், பூச்சி தாக்குதல் தான். இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி இந்த முறை வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த முறை நம்ம வீட்டில் நிறைய சாத்துக்குடி பழம் இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து பூச்சி. ஒரு க்ரீன் கலரில் ஒரு புழு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி எரி பூச்சி மாதிரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது ஃபுல்லாக இந்த துளிர், இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிடும் பாருங்கள். இதுக்கும் நம்ம எந்த மருந்து, இதனுடைய பக்கத்து செடி தான் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் எழுச்சி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம எந்த மருந்து போடல, பட் அது வந்து சுயமாகவே வந்துடுச்சு. அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் பாருங்கள். நம்ம வேணான்னு வெட்டி விட்டாலும் சூப்பராக வருது. ஏன்னா இது பெரிய மரமாக இருக்கிறதுனால என்ன சொல்ல, மற்ற செடியெல்லாம் வளரவில்லை. இது வெட்டின பார்த்து தான் வந்து இந்த மாதிரிலாம் காய் வச்சுருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம கொய்யா பறிக்க போவோம். இந்த கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழம் பறிக்காமல் விட்டு இருக்கிறோங்க. ஏன்னா இது வந்து சப்போட்டா செடிக்கு நடுவில் வச்சுட்டுருக்குறோம் போல இருக்குது. இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே பாருங்கள், பழம் பழுத்து வீணாக போயிருக்கு. கீழே ஃபுல்லாக கொட்டிடுச்சு. நான் தான் கவனிக்காமல் விட்டுட்ருக்கேன். ஏன்னா 2 சைடும் வந்து இந்த மாதிரி சப்போட்டா இருந்ததுனால மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் காய், ஒரு 5 கிலோ காய் வீணாக போயிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா வந்து மேலே பாருங்கள் தண்ணியோடு இருக்குது. எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து அலகாபாத் ஒயிட்டை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுருக்கு. இந்த மாதிரி வந்து இது பெரிய பெரிய காயை தான் கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து பெருசாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பழம் வர ஸ்டேஜ்க்கு வந்து வந்திருக்கு. நிறைய இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஒரு 4-5 முறை அறுத்துட்டோம். இன்னும் வந்து 1 முறை 2 முறை தான் வந்து நம்மளுக்கு தோட்டத்தில் வந்து காய் இருக்கும்.
ஏன்னா இது தைவான் பிங்க் வந்து எல்லாமே ஒரே சமயத்தில் வந்துடும். இந்த அலகாபாத் வந்து அப்படி இல்லைங்க. இது பாருங்கள், காய் பிஞ்சு இந்த மாதிரி சின்னது பெருசாகவே இருக்கும். இது வந்து தைவான் பிங்க்கு. இந்த காயெல்லாம் பறித்து கட்டாரில் தான் கட் பண்ணுங்க. கையில் பறித்தா வந்து செடி டேமேஜ் ஆகிடும். இந்த மலைத்தூரல் வந்ததுக்கு காய்ங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தூரலோடு இருக்குது. இப்போ இந்த பழம் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க தைவான் பிங்க்கு. இந்த மாதிரி வந்து பேல் பிங்க்காக இருக்கும், அப்படியே லைட் பிங்க்காக இருக்கும், அப்படியே பொசன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நாட்டு பழத்தில் பார்த்திங்கன்னா வெறும் சதையாக இருக்கும், ரொம்ப நேரம் சாப்பிட்டா. இது அப்படி இருக்காது, அந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுதான் தைவான் பிங்க்கு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா செடியில் வந்து காய் இல்லை, மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காய் இல்லை, சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு. சந்தன மரத்து பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கலர் பாருங்களேன். அது இருக்கிற இடமே தெரியல, ஆனால் பூவு எவ்வளோ நல்லாயிருக்கு. அதில் வந்து ஒரு பூச்சி இருக்குது, கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து மொட்டு, ஒன்றும் பெரிய செடி இல்லை, இது குட்டி செடியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 3 விரல் சைஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து பூ வச்சுருக்கு, காய் வச்சுருக்கு. பூ வந்து ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்மெல் வருதான்னு பார்க்கலாம். ஆமாங்க, ஸ்மெல் வருது. நைஸ். சூப்பராக இருக்குல்ல. நம்மளுடைய ஆல் டைம் மேங்கோ செடியினுடைய வந்து பூ பார்த்திங்களா எப்படி இருக்குது. தாய்லாந்து வெரைட்டிங்க, அது தாய்லாந்து வெரைட்டி பூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. செடிக்கும் பூவுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பூவிலேருந்து தான் செடியே இருக்குது. அரும் பாருங்கள், பூ அதில் வச்சுருக்கிற காய்கள் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நேச்சர்னாவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதிசயம் தான். நம்ம தாத்தா பாட்டிலாம் நினச்சிருப்பாங்களா எவ்வளோ பெரிய மரம் வச்சு விதை போட்டு முளைச்சி செடி வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆனால் தான் அது காய்க்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடான வேர்ல்டுங்க, ஸ்பீடான வேர்ல்டு, ஸ்பீடான ஃபுட்டு, எல்லாமே ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகின்னு இருக்குது. நம்ம போய் சேர்றதும் அப்படி தான் பழகுது. பலாச்செடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பலாச்செடி பார்க்கலாம் தான் வந்தேன். மாங்காய் பிஞ்சு பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்கு. இதுவும் தாய் ஆல் டைம் தான். அது இன்னொரு வெரைட்டி நம்ம தோட்டத்தில் இருந்தது, பார்க்கல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாங்காய் கொட்டிட்டு போகுது, எப்படி பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது அன்சீசனில் காய்க்கிறதுனால வந்து மழை மேலே வந்து வேகமாக மழை பெஞ்சால் இது வந்து ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடும், கருப்பாகிடும். பழுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. வெயில் காலத்தில் பழுத்தா தான் நீரெல்லாம் வற்றி நல்லா செடி காஞ்சி வர அந்த மாங்காயோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இந்த மழை காலத்தில் வர்றது வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். பாருங்களேன், பெரிய காய் குட்டி காய் இப்படி வந்துகிட்டே இருக்கும். இது நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் பூ, இது பார்த்திங்கன்னா இப்போ தான் அரும்பே வைக்குது. ஆனால் இதுக்கு நிறைய சத்து கொடுக்கணும், நம்ம கொடுக்கல. இனிமேல் தான், இப்போ தானே வருது மழை காலம். இது பாருங்கள், இதெல்லாம் எப்படி செடி பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியா இருக்குது. பிஞ்சு
இது மேலே கருப்பாக இருக்கிறதுலாம் லாஸ்ட் இயர் வந்து காய்ச்சது போன சீசனுக்கு. இது இந்த சீசன் காய். பலா தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறேங்க. நல்லா வெயில், கண்டிப்பாக மழை இருக்குது. மழை இது வரைக்கும் கம்மியாக தான் வந்துன்னு இருக்குது. இதுக்கு மேலே வந்து மழை வரும். இப்போ தான் காய் வந்து பெருசாக போகுது. செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்கும். தரையில் உட்காந்துட்ருக்கு பார்த்தீங்களா? அடியிலே தான் காய்க்கும். அடியில் தான் காய்க்கணும் இல்லை, மேலேயும் காய்க்கும். எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் இந்த மரம் தான் பார்த்திங்கன்னா மரம் சூப்பராக இருக்குது. ஆனால் காய்க்கவே மாட்டேங்குது. இது எப்போ காய்க்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி தரையில் வச்சுருக்கு பாருங்க காய் ஃபுல்லாக. இன்னும் நிறைய குட்டி குட்டி பிஞ்சஸும் வந்துட்டுருக்கு. மழை வந்ததுக்கு அதுவும் பாருங்கள் செடிங்க சூப்பராக இருக்குது. இந்த பலா செடியும் முந்திரி செடியும் பார்க்குறதுக்கான ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மக்கிட்ட தான் முந்திரி செடி இல்லையே, ஆனால் இலை சொல்கிறேன். இதுதான் இந்த சீசனுக்கு ஃபஸ்ட்டு வச்சது. பார்த்திங்கன்னா காய் வந்துடுச்சு இந்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து சைஸே 5 கிலோ தான். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னும் ஒரு 2 கிலோ இருக்குமா, இன்னும் 3 கிலோ வரும். எப்படி வச்சுக்க போகிறேன் காய். அடியில் இருக்கிறது, மேலே இருக்கிறது, இந்த மாதிரி குட்டி பிஞ்சு, மேலே பிஞ்சு. நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நம்ம இதில் வந்து 3 பிஞ்சாக இருந்தது, அதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம். அதனால தான் இவ்வளோ டக்குன்னு வந்து இது பெருசாகுது. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இந்த முறை வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பிஞ்சு வந்து கட் பண்ணி விட்டேன். தெரியுதுங்களா? இதுவும் அதனால தான் அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் பெருசாகுது. நான் இதுலேயும் கட் பண்ணி தான் விட்டேன். ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி விட்டது தான். ஏன்னா ஒரு காய் ஒரு கொத்துக்கு 1 வந்தால் நல்லா டக்குன்னு பெருசாகும். இதே 2 இருந்தால் இந்த மாதிரி வந்து பாருங்கள். அது ஸ்டார்டிங்கில் எனக்கு எடுத்து போட மனசில் அதனால விட்டுட்டேன். அப்படி எடுத்து போட்டுட்டு இருந்தால் இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒன்றா இருக்கிறது நல்லா பெருசாக வந்திருக்கும். இந்த மாதிரி மேலே வரைக்கும் வச்சுருக்கு பாருங்கள். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பல காய் தான். கொஞ்சம் வேலை இருக்குது. நிறைய செடி வந்து இன்றைக்கி பார்க்க முடியாது. ஓகேங்களா? நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன இஷ்யூஸ் செடி வளர்க்குறீங்க, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்லேயும் அத்தி மரம் இருக்குது. ஆனால் அது வந்து நைட்டில் வந்து வவ்வால் வந்து சாப்பிட்டுட்டு தானே. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னுமே கவரோ பேக்கோ அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அதுக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். அது அத்திப்பழம் பழுக்கிறது வந்து முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? பழம் தெரியும்ல, அது என்ன பண்ணணும், நம்ம முன்னாடியே வந்து ஈவினிங்கிலே பறிச்சிடலாம். ஓகேவா? பழுக்கிற வரைக்கும் விட்டால் கண்டிப்பாக சாப்பிடும். அது வந்து அந்த வவ்வால் வந்து பழுத்த பழம் தான் சாப்பிடும், காய் சாப்பிடாது.
நீங்கள் வந்து ஈவினிங்கில் வந்து அந்த கூங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் எதுனா கமெண்ட் சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.